أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد وعلى آله وأصحابه أجمعين. என்றும் என் மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் அருளால் புனித ரமலானுடைய மாதத்தை அடைந்து நான் நீங்களும் இந்த மாதம் எந்த விடயத்தை எதிர்பார்க்கின்றதோ அந்த தக்வாவை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த நோக்கத்திலே மும்முரமாக இபாதத்துகளில் நல்ல காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த நல்ல மாதத்திலே, நன்மைகளை அள்ளித்தரும் மாதத்திலே ஷைத்தான்கள் விலங்கிடப்பட்டு சுவனத்தின் வாயில்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாயில்கள் மூடப்பட்டிருக்கின்ற இந்த மாதத்திலே எனக்கும் உங்களுக்கும் பிரயோசனம் தரக்கூடிய சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளுகின்ற வகையில் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவின் கல்முனை கிளை ஒழுங்கு செய்திருக்கின்ற இந்த நிகழ்நிலை வழியிலான நிகழ்ச்சி தொடரில் இன்றும் மிக முக்கியமான ஒரு தலைப்பினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே ரமதான் மாதம் தொடர்பாக இவ்வாறு கூறுகின்றான். யா ஐயுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டோரே, விசுவாசிகளே, உங்களுக்கு முன்னோர், அதாவது உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தினர் எவ்வாறு இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டு வாழ்ந்தார்களோ, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகங்களுக்கு எவ்வாறு இந்த நோன்பு விதியாக்கப்பட்டதோ அதை போன்று உங்கள் மீதும் அல்லாஹு தாலா நோன்பை விதியாக்கி இருக்கின்றான், கடமையாக்கி இருக்கின்றான். எனவே இந்த மாதத்திலே நீங்கள் நோன்பு நோட்டுக்கொள்ள வேண்டும். ஏன்? லஅல்லக்கும் தத்தகூன். இதன் மூலம் நீங்கள் இறை உணர்வு பெற்றவர்களாக, அல்லாஹு தாலாவுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக மாற முடியும் என்று இந்த இறைமறை வசனத்தூடாக அல்லாஹு தாலா தெளிவுபடுத்துகின்றான். ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ரமதானுடைய மாதத்திலே அந்த தக்வாவை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் தான் நானும் நீங்களும் பல அமல்களை செய்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு மிக முக்கியமான விடயம் தொடர்பாக உங்களோடு கலந்துரையாட விரும்புகின்றேன். பொதுவாகவே ரமதானுடைய மாதம் வந்தால் பலரும் உலமாக்களிடம் கேட்கின்ற சில கேள்விகள் இருக்கின்றன. அதாவது நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் தொடர்பாக பல கேள்விகளை எமது சகோதர சகோதரிகள் தொடுப்பார்கள். ஊசி போட்டால் நோன்பு முறியுமா? கண்களுக்கு சுர்மா இட்டால் நோன்பு முறியுமா? ஆற்றிலோ அல்லது கடலிலோ மூழ்கி குளித்தால் அது நோன்பை முறிக்குமா? கண்களுக்கு இடும் சொட்டு மருந்து அல்லது காதுகளுக்கு இடும் மருந்து, இவை முதலான இந்த மருந்து வகைகள் நோன்பை முறிக்குமா? சாப்பிடுகின்ற பொழுது, அதாவது சாப்பாடை தயார் செய்கின்ற பொழுது உப்பு பார்த்தால் நோன்பு முறியுமா? இவ்வாறு நோன்பை முறிக்கும் காரியங்கள் தொடர்பாக பல கேள்விகளையும் சந்தேகங்களையும் நமது மக்கள் கேட்பார்கள். இந்த கேள்விகள் எதனை காட்டுகின்றன என்றால், நோன்பை மிக பேணுதலாக நோற்று அதற்குரிய நன்மையை நானும் நீங்களும் அடைந்து கொள்ள வேண்டும். எல்லோருடைய நோக்கம் அதுதான். நானும் நீங்களும் சுமார் 14 மணித்தியாலங்கள் எதுவும் குடிக்காமல் எதுவும் உண்ணாமல் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாமல் இருக்கிறோம். எனவே இந்த நோன்பை கட்டி காக்க வேண்டும், பேணி பாதுகாக்க வேண்டும், இந்த நோன்புக்குரிய கூலியை சரியாக அடைந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் தான் இவ்வாறான கேள்விகளை தொடுக்கின்றோம். ஏனென்றால் இந்த நோன்பை நான் பாதுகாக்க வேண்டும், இந்த நோன்புக்குரிய கூலியை நான் அல்லாஹ்விடத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும். இதன் காரணமாக ஒரு சின்ன விடயமாக இருந்தாலும் மிக அவதானமாக இருக்கின்றோம். நான் போடுகின்ற இந்த ஊசி என்ற நோன்பை முடித்து விடுமா? இந்த கண்ணுக்கு இடுகின்ற இந்த சுர்மா இந்த நோன்பை முடித்து விடுமா? இவ்வாறு பல சந்தேகங்களை கேட்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்ற விடயம் என்னவென்றால், இந்த விடயங்களில் காட்டுகின்ற ஆர்வம் இதுவல்லாத ஏனைய விடயங்களில் எனக்கும் உங்களுக்கும் இருக்கின்றதா? பாவங்கள் செய்தால், அல்லாஹு தாலா தடுத்த ஒரு விடயத்தை செய்தால், இஸ்லாம் ஹராமாக்கிய ஒரு விடயத்தை செய்தால், அவை நானும் நீங்களும் நோட்டிருக்கின்ற இந்த நோன்பை முறிக்குமா என்பது தொடர்பாக சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். பொதுவாகவே நோன்பென்பது வெறுமனே பசியோடும் தாகத்தோடும் இருப்பது மாத்திரமல்ல. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்,
பசியோடும் தாகத்தோடும் இருப்பதால் அல்லாஹு தாலாவுக்கு எந்த தேவையும் கிடையாது. எனவே நானும் நீங்களும் இந்த ரமதானுடைய மாதத்திலே நோன்பு நோட்பதென்றால் அதனுடைய அர்த்தம் வெறுமனே பசியோடும் தாகத்தோடும் இருப்பது மாத்திரமல்ல, எங்களுடைய நோன்பை நானும் நீங்களும் செய்கின்ற பாவங்கள் இல்லாமல் செய்துவிடும். இந்த இடத்திலே சில இமாம்கள் கூறிய கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இமாம் இப்ராஹிம் அன்-நஹை இவர் கூறுகின்றார், அல் கதிப் யுஃபத்ரு சாயிம், பொய் பேசுவது நோன்பை முறித்துவிடும் என்று இமாம் இப்ராஹிம் அன்-நஹை அவர்கள் மேற்கோள் காட்டுகின்றார்கள். இமாம் இப்னு ஹஸ்ம் அவ்வாஹிரி என்று வழங்கப்படக்கூடிய அறியப்படக்கூடிய ஓர் இமாம் இருக்கிறார். அவர் கூறுகின்றார், வயுப்திலு ஸௌம ஐதன் தஅம்முது குல்லி மஅசியா, அதாவது ஒரு மனிதன் நோன்பு நோற்றுக்கொண்டு தான் நோன்போடு இருக்கின்றேன் என்று தெரிந்து கொண்டு அவர் வேண்டுமென்றே செய்கின்ற எல்லா பாவங்களும் நோன்பை முறித்து விடுகின்றன. இதற்கு ஒரு படி மேல் சென்று இமாம் அல் அவுசாயி ரஹிமஹுல்லா இவர் கூறுகின்றார், யுப்திலு ஸௌம, மன்னிக்கவும், யப்துலு ஸௌமு பில் கீபதி, புறம் பேசுவதன் மூலமாக நோன்பு பாத்திலாகின்றது, நோன்பு முறிந்து விடுகின்றது. இதனை சொல்லிவிட்டு அவர் இருக்கவில்லை. அவர் சொல்லுகின்ற இன்னொரு விஷயம்தான் இந்த இடத்திலே என்னுடைய உங்களுடைய கவனத்தை பெற வேண்டிய விடயம். என்ன? வயஜிபு கதாஉஹு, ஒருவர் புறம் பேசிவிட்டால் அவருடைய நோன்பு முறிந்து விடுகின்றது, அந்த நோன்பை அவர் கதா செய்வது வாஜிபாகும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இமாம் இப்ராஹிம் அன்-நஹையாக இருக்கலாம், இமாம் இப்னு ஹஸ்மாக இருக்கலாம், மிக முக்கியமாக நான் கடைசியாக மேற்கோள் காட்டிய இமாம் அல் அவுசாயி, இந்த அறிஞர்களாக இருக்கலாம். இவர்களெல்லாம் சொல்கின்ற கருத்து, நோன்பென்பது வெறுமனே தாகத்தோடும் பசியோடும் அல்லது குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாமல் ஒருவர் இருப்பது மாத்திரமல்ல. நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களாக நானும் நீங்களும் தெரிந்து வைத்திருப்பது, ஏதாவது என்னுடைய உங்களுடைய வாயால் உட்சென்று விட்டால், அது பானமாக இருக்கலாம் அல்லது உணவாக இருக்கலாம், நோன்பு முறிந்துவிடும். அல்லது ஒரு மனிதன் குடும்ப வாழ்க்கையிலே இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டால் நோன்பு முறிந்துவிடும். எல்லோருக்கும் தெரியும். சிறிய பிள்ளை முதற்கொண்டு வயது வந்த அனைவரும் இதனை நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார்கள். இதனால்தான் ஏதாவது எனது உடலில் சென்று விட்டால், தெரிந்தோ தெரியாமலோ உடலிலும் ஏதாவது நுழைந்து விட்டால் அது நோன்பை முறித்துவிடும் என்ற தெளிவு சமூகத்தில் எல்லோருக்கும் இருக்கிறது. ஆனால் இது வல்லாத நோன்பை முறிக்கின்ற காரியங்கள் தொடர்பாக இமாம்கள் பேசியிருக்கிறார்கள். மனிதன் தன்னுடைய நாவால் செய்கின்ற தவறுகள் நோன்பை முறிக்குமா இல்லையா? தன்னுடைய காதால் அவன் கேட்கின்ற மோசமான செய்திகள் கேள்விகள் அந்த நோன்பை முறிக்குமா இல்லையா? தன்னுடைய கையால் அவன் செய்கின்ற பாவங்கள் நோன்பை முறிக்குமா இல்லையா? தன்னுடைய கால்களால் ஒரு பாவத்தை செய்வதற்காக அவன் சென்றால் அதன் மூலம் நோன்பு முறியுமா இல்லையா என்பது தொடர்பாக இமாம்கள் அதிகம் பேசியிருக்கிறார்கள். இந்த கருத்துக்களின் பிரகாரம், அதாவது புறம் பேசுவதன் மூலம் ஒருவருடைய நோன்பு முறிந்து விடுகின்றது. புறம் பேசி ஒருவர் அந்த நோன்பை முறித்து கொண்டார், நிச்சயமாக அவர் அந்த நோன்பை மீட்டி இன்னொரு நாளைக்கு கதா செய்ய வேண்டும் என்று இமாம் அல்-அவுசாயி கூறுகின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, பெரும்பாலான அறிஞர்கள், ஜும்ஹூருல் உலமா என அறியப்படக்கூடிய பெரும்பாலான அறிஞர்கள் இந்த கருத்தில் உடன்படவில்லை. அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு மனிதர் செய்கின்ற பாவங்கள் அவருடைய நோன்பை முறிக்காது. பொதுவாகவே உண்பது, குடிப்பது, இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவது, இவ்வாறான செயல்கள் தான் நோன்பை முறிக்கும் என்பதில் அனைத்து அறிஞர்களும் ஏகோபித்து உடன்பட்ட கருத்தை கொண்டிருக்கிறார். ஆனால் ஒருவர் செய்கின்ற பாவம், அவர் செய்கின்ற மோசமான காரியங்கள், அவர் செய்கின்ற ஹராமான விடயங்கள் நோன்பை முறிக்குமா என்பது தொடர்பிலே பெரும்பாலான அறிஞர்கள் வேறுபட்ட நிலைப்பாடை கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்கின்ற கருத்து, அவை நோன்பை முறிக்காது. ஒருவர் புறம் பேசிவிட்டால் அது நோன்பை முறிக்காது, ஆனால் நோன்புக்கு கிடைக்கக்கூடிய அந்த கூலிகளை இல்லாமல் செய்துவிடும், அல்லது அந்த நிரப்பமான கூலிகளை அவை போக்கிவிடும் என்ற கருத்திலே அவர்கள் சொல்கின்றார்கள். ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புறம் பேசுகின்ற அல்லது மோசமான செயல்களை, பாவங்களை தெரிந்து கொண்டே செய்கின்ற இந்த மனிதர்களுடைய நோன்புகள் அந்த பாவங்களின் காரணமாக, அந்த குற்றங்களின் காரணமாக பாத்திலாகி விடுகின்றன என்ற கருத்தில் உள்ள அறிஞர்களாக இருக்கலாம். இல்லை, இவை இந்த நோன்பை முறிக்காது, ஆனால் நோன்புக்குரிய கூலிகளை குறைத்து விடும் என்ற கருத்தில் இருக்கின்ற பெரும்பாலான அறிஞர்களாக இருக்கலாம். இந்த எல்லா அறிஞர்களும் ஒரு கருத்தில் உடன்படுகின்றார்கள், நோன்பு நோட்பது என்பது வெறுமனே
பசியோடும் தாகத்தோடும் இருப்பது மாத்திரமல்ல. ஒரு மனிதர் செய்கின்ற பாவங்கள், அவர் செய்கின்ற குற்றச்செயல்கள் நிச்சயமாக நோன்புக்கு கிடைக்கக்கூடிய அந்த கூலிகளை இல்லாமல் செய்து விடுகின்றன என்ற விடயத்திலே எல்லோரும் ஒருமித்த கருத்திலே இருக்கின்றார்கள். இந்த பாவமான விடயங்கள், மோசமான விடயங்கள் நோன்பை முறிக்கும், இவை நோன்பை இல்லாமல் செய்யும் என்பதற்கு இவர்கள் ஆதாரம் காட்டுகின்றார்கள். அவர்கள் சொல்கின்ற மிக முக்கியமான ஒரு ஆதாரம் தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான், குத்திப அலைக்கும் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தக்கூன். உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது, உங்களுக்கு முன்னால் உள்ள மனிதர்கள் மீது, மக்கள் மீது, சமுதாயங்கள் மீது நோன்பு எவ்வாறு கடமையாக்கப்பட்டதோ அதனை போன்று உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டது. ஏன்? லஅல்லக்கும் தத்தக்கூன், நீங்கள் தக்குவாவை பெற வேண்டும் என்ற காரணத்துக்காக. இந்த இடத்திலே அல்லாஹு தஆலா நீங்கள் பசியோடு இருக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக, நீங்கள் தாகத்தோடு இருக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக, நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக நோன்பு நோர்கள் அல்லாஹு தஆலா கூறவில்லை. லஅல்லக்கும் தத்தக்கூன். தக்வா என்றால் அல்லாஹு தஆலாவும் அவனுடைய தூதரும் கூறிய அனைத்து விடயங்களையும் எடுத்து நடத்தல், அவன் தடுத்த விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து விலகி ஒதுங்கி வாழ்தல். இதுதான் தக்வாவுக்கான வரைவிலக்கணம். எனவே ஒரு மனிதன் நோன்பு நோற்றுக்கொண்டு அல்லாஹு தஆலா அவனுடைய தூதரும் சொன்ன விடயங்களை எடுத்து நடக்காமல், அல்லது அவர்கள் தடுத்த விடயங்களை எடுத்து நடந்து செய்வதன் மூலம் அவன் அந்த நோன்புக்குரிய தன்மையை இழந்து விடுகின்றான். நோன்புக்குரிய அந்த நோன்பினால் கிடைக்கின்ற அந்த நன்மைகளை அவன் இழந்து விடுகின்றான். எனவே நோன்பு நோற்பது நோக்கம் தக்வாவை அடைய வேண்டும். எனவே இந்த மோசமான செயல்கள் தக்வாவை இல்லாமல் செய்கின்ற, எனவே அதனுடைய பெறுபேரை அது காணாது என்ற கருத்தில் சொல்கின்றார்கள். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மல்லம் யத கௌல ஜூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜா ஃபீ யத தஆமஹு வ ஷராபஹு. எவர் பொய்யையும் அந்த பொய்யை கொண்டு அமல் செய்வதையும் விட்டுவிடவில்லையோ அவர் பசியோடும் தாகத்தோடும் இருப்பதில் அல்லாஹு தஆலாவுக்கு எந்த தேவையும் கிடையாது என்ற ஹதீஸையும் அவர்கள் மேற்கோள் காட்டித்தான் இந்த நிலைப்பாட்டுக்கு வருகின்றார்கள். எனவேதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நோன்பு நோக்கின்ற பொழுது நானும் நீங்களும் மிகவுமே விழிப்பாக இருக்க வேண்டிய விடயம்தான், நாங்கள் செய்கின்ற தவறுகள், குற்றம் குறைகள் என்னுடைய நோன்பை முறித்து விடுமா என்ற அந்த உணர்வோடு ஒவ்வொரு நோன்பையும் நாங்கள் கடத்தி செல்வது. இதனால்தான் அறிஞர்கள் நோன்பை இரண்டாக பிரிப்பார்கள். சௌமுல் பதன், அதாவது சௌமுல் ஜவாரிஹ் என்று சொல்வார்கள், வெளிப்படையான நோன்பு, உடலின் நோன்பு. இந்த நோன்பு தான் மிகவுமே இலகுவான நோன்பு என்று அவர்கள் அடையாளப்படுத்துகின்றார்கள். என்றால் சின்ன குழந்தைகள் கூட, சின்ன பிள்ளைகள் கூட நோன்பு நோக்கின்றார்கள். இலகுவான நோன்பு என்ன நோன்பு? பசியோடும் தாகத்தோடும் திருமணம் முடித்திருந்தால் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடாமல் இருப்பது. இந்த நோன்பை பொறுத்தவையில் அது மிகவுமே இலகுவான நோன்பு, எல்லாராலும் நோக்க முடியுமான நோன்பு. எனவே இதனை சௌமுல் பதன், உடலின் நோன்பு. ஏன்னா இன்று எங்களுக்கு வரக்கூடிய எல்லா கேள்விகளும் இந்த நோன்பு பற்றியதாகத்தான் இருக்கிறது. நான் குடிக்கின்ற ஏதாவது உணவு அல்லது சாப்பாடு இந்த நோன்பை முறிக்குமா, இன்ஜெக்ஷன் நோன்பை முறிக்குமா, ஏன் உடலோடு சம்பந்தப்பட்ட கேள்விகள் தான். இது வல்லாமல் நானும் நீங்களும் கவனம் எடுக்க வேண்டிய நோன்புதான் சௌமுல் கல்ப். இதுதான் உண்மையான நோன்பு. அது சௌமுல் ஹக்கீகி என்று சொல்வார்கள், உண்மையான நோன்பு, உள்ளத்தின் நோன்பு. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நோன்பு நோக்கின்ற பொழுது இந்த உணர்வோடு நானும் நீங்களும் ஒவ்வொரு நோன்பையும் பார்த்தால் நிச்சயமாக என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே பாரிய மாற்றத்தை கண்டுகொள்வோம். இமாம் அபு ஹாமித் அல் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லா இவர்கள் சொல்கின்ற கருத்தை பாருங்கள். அவர்கள் சொல்கின்றார்கள், நோன்பு 3 கட்டங்களை உடையது. 3 வகையாக மனிதர்கள் நோன்பு நோக்கின்றார்கள். ஒன்று சௌமுல் உமூம், பொதுமக்கள் நோக்கக்கூடிய நோன்பு, பொதுவான மனிதர்கள், சாதாரண மனிதர்கள் நோக்கக்கூடிய நோன்பு. இன்னொரு நோன்பு சௌமுல் ஹுசூஸ், அதைவிட ஒரு உயர்ந்த தரத்தில் உள்ள மனிதர்கள் நோன்பு நோக்கின்றார்கள், இவர்களுடைய நோன்பு. மூன்றாவது நோன்பு சௌமு ஹுசூஸில் ஹுசூஸ், அதிலும் சிறப்பானவர்களின் நோன்பு. சாதாரணமானவர்கள் நோக்கக்கூடிய நோன்பு, அதைவிட சிறந்தவர்கள் நோக்கக்கூடிய நோன்பு, சிறந்தவர்களில் சிறந்தவர்கள் நோக்கக்கூடிய நோன்பு என்று இந்த நோன்பு நோக்கின்ற மக்களை தராதரப்படுத்துகின்றார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இமாம் அபு ஹாமித் அல் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தொடர்ந்து சொல்கின்றார்கள், பொதுவாக சாதாரண மக்கள் நோக்கக்கூடிய நோன்பை பொறுத்தவரையில் அது எவ்வாறு இருக்கும் என்றால், கஃபுல் பத்தன் வல் ஃபர்ஜ் அன் கதாஇ ஷஹ்வா. ஒரு மனிதன்
உண்ணாமல் பருகாமல் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாமல் இருப்பது. இது சாதாரண மக்கள் நோட்கக்கூடிய நோன்பு. அம்மா சௌமுல் ஹுசூஸ், சிறப்பானவர்கள் நோட்கக்கூடிய நோன்பை பொறுத்தவரையில் ஃபஹுவ கஃபு ஸம்இ வல் பஸரி வல் லிசான் வல் யத் வல் ரிஜ்ல் வஸாயிரில் ஜவாரிஹ் அனில் ஆசாம். ஒரு மனிதனுடைய கேள்வி, அவனுடைய பார்வை, அவனுடைய நாவு, அவனுடைய கை கால் முதலான அவனுடைய உடல் உறுப்புகள் பாவங்கள் புரிவதிலிருந்து கட்டுப்பாடாக இருப்பது, இதுதான் சௌமுல் ஹுசூஸ், சிறப்பானவர்களின் நோன்பு என்று அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். அப்படி என்றால் மோசமான காட்சிகளை ஒருவர் பார்ப்பது அந்த நோன்பை அவருக்கு அதனுடைய தன்மை இல்லாமல் செய்துவிடும். எனவே சௌமுல் ஹுசூஸ், சிறப்பான மனிதர்கள் மோசமான விடயங்களை பார்க்க மாட்டார்கள். சிறப்பான மனிதர்கள் நோட்கக்கூடிய நோன்பு நிச்சயமாக மோசமான விஷயங்களை கேட்பதிலிருந்து அவர்களை தடுத்துவிடும். சிறப்பானவர்கள் மோசமான விடயங்களை பேச மாட்டார்கள். சிறப்பானவர்கள் மோசமான விடயங்களை செய்ய மாட்டார்கள். இந்த உடலினால் மனிதர்களுக்கு, ஏனைய மனிதர்களுக்கு எந்த தவறுகளும் குற்றங்களும் பாவங்களும் செய்யாமல் தானும் திருந்தி நோட்கக்கூடியவர்கள் தான் இந்த நோன்புக்குரியவர்கள் என்று அவர்கள் அடையாளப்படுத்திவிட்டு மூன்றாவது ஒரு குழுவையும் சொல்கின்றார்கள், சௌமு ஹுசூஸில் ஹுசூஸ், அதுதான் சிறப்பானவர்களிலும் சிறப்பானவர்கள் நோட்கக்கூடிய நோன்பு. இதனை பொறுத்தவரையில் மோசமான சிந்தனைகள், மிகவும் இழிவான காரியங்களிலிருந்து முழுக்க முழுக்க தன்னுடைய உள்ளத்தை பரிபக்குவப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி கொள்கின்றவர்கள் தான் இந்த மூன்றாவது குழுவில் உள்ளார்கள் என்று இமாம் அபு ஹாமித் அல் கஸாலி ரஹிமுல்லா அவர்கள் சொல்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பல வருடங்களாக நானும் நீங்கள் நோன்பு நோக்கின்றோம். இந்த வருடத்திலும் புனித ரமதானுடைய மாதத்தை அடைந்து சுமார் 9 நோன்புகளை நாங்கள் நிறைவு செய்கின்ற தருவாயில் இருக்கின்றோம். ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நானும் நீங்களும் நோட்கின்ற நோன்பு அல்லது நோற்று கழித்த நோன்புகள் இந்த சௌமுல் உமூம் சாதாரண பொதுமக்களின் நோன்பா, சௌமுல் ஹுசூஸ் சிறப்பானவர்களின் நோன்பா, சௌம் ஹுசூஸில் ஹுசூஸ் சிறப்பானவர்களிலும் சிறப்பானவர்களின் நோன்பா என்பதை கட்டாயம் முஹாசபா செய்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான தருணத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஏனென்றால் இன்று சமூகத்திலே மக்களை நானும் நீங்களும் காண்கின்ற பொழுது அவர்கள் வெறுமனே பசியோடும் தாகத்தோடும் இருக்கின்றார்கள் போல்தான் தெரிகின்றது. வியாபாரத்தில் ஈடுபடுகின்றவர்கள், பொய் சொல்லி வியாபாரம் செய்கின்றவர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். பொய் சத்தியம் பேசி வியாபாரத்தில் ஈடுபடுகின்றவர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். ஏனைய மக்களோடு உறவாடுகின்ற பொழுது மோசமான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி பயன்படுத்தி வியாபாரத்திலோ அல்லது சமூக வாழ்க்கையிலோ ஈடுபடுகின்றவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இதனை நாங்கள் நிதர்சனமாக காணுகின்றோம். சுமார் 5 அல்லது 6 நாட்களுக்கு முன்னால் ஒரு மஸ்ஜிதில் இடம்பெற்ற ஒரு நிகழ்வை இந்த இடத்திலே உங்களோடு பகிர்ந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும் நடக்கின்றேன். பொதுவாகவே ரமதானுடைய மாதத்திலே மஸ்ஜிதுகளிலே பள்ளிவாசல்களிலே கஞ்சி விநியோகம் செய்வார்கள். கஞ்சி விநியோகம் செய்கின்ற பொழுது அந்த பள்ளிக்கு பொறுப்பாக இருக்கின்றவர்கள் மக்களை ஒரு ஒழுங்கிலே ஒரு கியூவிலே வர சொல்லி கங்கை பகிர்வார்கள். இவ்வாறு ஒரு பள்ளியிலே கஞ்சி பகிர்கின்ற பொழுது ஒருவர் வழங்கப்பட்ட அந்த ஒழுங்கின் பிரகாரம் கியூவிலே வருகின்றார், வரிசையிலே வருகின்றார். இன்னொருவரோ அந்த வரிசையை முறித்து கொண்டு சென்று கஞ்சை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்கின்றார். பொறுப்பாக நியமிக்கப்பட்டவர் அவரை தடுக்கின்றார். நீங்கள் லைனில் வாங்கன்னு சொல்கின்றார். உடனடியாக இந்த மனிதர் அவருக்கு அறைந்து விடுகின்றார். வரிசையிலே வர சொன்ன அந்த நபருக்கு அடித்து விடுகின்றார். மாறி இவர் அடிக்க முற்படுகின்றார். அல்லது என்ன நடக்கிறது, அவரோடு பக்கத்தில் இருந்தவர் அவருக்கு அடிக்கின்றார். இது அண்மையிலே நடந்த ஒரு கவலையான ஒரு நிகழ்வு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் நோன்பு நோற்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒருவர் அவரோடு சண்டையிட வந்தார் அல்லது ஏசினால் அவர் என்ன சொல்ல வேண்டும், இன்னி சாயும், நான் நோன்பாளியாக இருக்கிறேன், உங்களோடு இந்த சண்டை சச்சரவுக்கு நான் வரமாட்டேன் என்று சொல்லி அவர் அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை வழிகாட்டினார். எனவே நோன்புடைய நோக்கம் வெறுமனே தாகத்தோடும் பசியோடும் இருப்பது மாத்திரமல்ல என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். என்றால் என்னையும் உங்களையும் பசியோடு அல்லது தாகத்தோடு இருப்பதற்கு அல்லாஹு தாலாவுக்கு எந்த தேவையும் இல்லை. அல்லாஹு தாலா அவன் அஸ்ஸமத், எந்த தேவையும் மற்றவனாக இருக்கிறான். எனவே நானும் நீங்களும் நோன்பு நோற்றுக்கொண்டு பசியோடும் தாகத்தோடும் இருப்பதென்றால் அதனுடைய அர்த்தம், அதனுடைய நோக்கம் என்னவென்றால் எனக்கும் உங்களுக்கும் அந்த நோன்பின் மூலம் பிரயோசனம் கிடைக்க வேண்டும். நானும் நீங்களும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை காண வேண்டும். நோன்புக்கு முன்னர் எவ்வாறு நான் இருந்தேனோ
அவ்வாறு தான் நோன்பிலும் இருக்கிறேன், நோன்புக்கு பிறகும் இருக்கிறேன். என்ன, நோன்பிலே வெறுமனே தாகத்தோடும் பசியோடும் இருந்தேன். 29, 28 என்று நோன்புகளை நான் பிடித்திருக்கிறேன், நோற்றிருக்கிறேன் என்றால் அந்த நோன்பிலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நான் நீங்கள் எதிர்பார்க்கின்றது முழுமையான பிரயோசனம் இருக்காது. நோன்பாளிகள் எங்கே? இந்த நோன்பாளிகளுக்கு அல்லாஹு தாலா தனியாக நாளை மறுமையிலே ரையான் என்ற ஒரு வாசலையே தயார்படுத்தி வைத்திருக்கின்றார். அந்த வாசலால் நானும் நீங்களும் நுழைந்து உயர்ந்த அந்த சுவர்க்கத்தை அடைய வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக அந்த நோன்பு எனக்கும் உங்களுக்கும் பிரயோசனமான நோன்பாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக இந்த நேரத்திலே நானும் நீங்களும் முஹாசபா செய்ய வேண்டிய ஒரு நிலையிலே இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் என்னுடைய நோன்பு எவ்வாறு கழிந்து செல்கின்றது? வெறுமனே தாகத்தோடும் பசியோடும் இருக்கின்ற நோன்பாக அது கழிகின்றதா, அல்லது என்னிலே மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற நோன்பாக அது கழிகின்றதா? நான் ஆரம்பத்திலே கூறியது போன்று இந்தந்த விடயங்கள் தான் நோன்பை முறிக்குமா என்று அடிக்கடி கேள்வி கேட்பார்கள். குளோன் அடிப்பது நோன்பை முறிக்குமா? அத்தர் பூசுறது நோன்பை முடிக்குமா? ப்ரஷ் பண்ணுறது நோன்பை முடிக்குமா? ப்ரஷ்ல நாங்கள் டூத் பேஸ்ட்டை போட்டுக்கொண்டால் நோன்பு முறிக்குமா? இதெல்லாம் பொதுவாகவே மக்களிடமிருந்து வரக்கூடிய வழமையான கேள்விகள். இந்த கேள்விகள்லாம் எதனை காட்டுகின்றன? நிச்சயமாக மக்கள் நோன்பு விடயத்திலே மிக கவனமாக இருக்கிறார்கள், தங்களுடைய நோன்பை பாதுகாக்க வேண்டும் என்பதிலே மிகவுமே அவதானமாக இருக்கின்றார்கள் என்பதை தான் காட்டு. அது நல்ல விடயம்தான், அதனை கேட்க வேண்டியது. ஆனால் அதைவிட அதிகமாக நானும் நீங்களும் கவனம் கொடுத்து பார்க்க வேண்டிய விடயங்கள் தான் என்னுடைய நோன்பு மிக பேணுதலாக இருப்பதற்கு என்னுடைய பாவங்கள், நான் செய்கின்ற தவறான விடயங்கள் காரணமாக இருக்கின்றதா என்றால், உலமாக்கல் என்ற வகையிலே எங்களிடம் இதுவரையில் யாரும் கேள்வி கேட்டதில்லை. இன்று ஹஸ்ரத், நான் ஒரு ஆளை பற்றி இப்படி மோசமாக கதைச்சிட்டேன், இந்த பேச்சு என்ற நோன்பை முறிக்குமா? நான் ஒருவருக்கு பட்டம் சொல்லி அவரை அழைத்து விட்டேன், இந்த பட்டம் சொல்லி நான் பேசினது என்ற நோன்பை முறிக்குமா? நான் ஒருவரை பற்றி மோசமாக இன்னொருவரிடம் புறம் பேசிவிட்டேன், கீபத் கதைத்து விட்டேன், இந்த கீபத் என்னுடைய நோன்பை முறிக்குமா? இவ்வாறு கேள்வி கேட்டதாக எங்களுக்கு என்றால் ஞாபகம் இல்லை. இவ்வாறான கேள்விகளை யாரும் கேட்பதாகவும் இல்லை. ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னும் எங்களுக்கு 20, 21 நோன்புகள் எஞ்சி இருக்கின்றன. இனி வரக்கூடிய நோன்புகளையாவது நானும் நீங்களும் இஸ்லாம், அல் குர்ஆனும் சுன்னாவும் எதிர்பார்த்த அந்த நோன்பாளிகளின் பட்டியலில் சேரக்கூடிய நோன்பாக அமைத்து கொள்ள முடியுமா என்பதைத்தான் முஹாசபா செய்வோம். என்றால் 1000 விடயங்களை பேசுகின்றோம், கதைக்கின்றோம். ரமதானுடைய மாதத்திலே மனிதர்களுக்கு நல்ல விடயங்களை, குறிப்பாக முஸ்லிம்களுக்கு நல்ல விடயங்களை, அவருடைய மார்க்க விடயங்களை எடுத்துச் சொல்வதற்காக பல ஏற்பாடுகள் நடைபெறுகின்றன. மஸ்ஜிதிலே தொடர்ந்து பயான் இடம்பெறுகின்றது. இவ்வாறு ஆன்லைன் ஊடாக பல நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகின்றன, டிவியூடாக பல நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகின்றன. எனவே எத்தனை விடயங்களையும் நாங்கள் கேட்கலாம், ஆனால் அவற்றை நானும் நீங்களும் நடைமுறைப்படுத்தாது போனால் நிச்சயமாக எங்களை விட கை சேதமுடையவர்கள் யாரும் இருக்க முடியாது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு முஹாசபாவுக்கு நானும் நீங்கள் முற்பட வேண்டும். இன்று நான் ஃபஜ்ருக்கு முன்னர் சஹருடைய வேளையில் எழுந்து நோன்பு நோற்றேன். தற்போது 5:30 மணி ஆகின்றது. இந்த நேரம் வரைக்கும் நான் யாரோடும் மனஸ்தாபப்பட்டேனா? யாரோடும் நான் சண்டைக்கு சென்றேனா? யார் பற்றியும் நான் புறம் பேசினேனா? அல்லது யாருக்கும் நான் நேசினேனா? அல்லது ஏதாவது தவறான விடயங்களில் நான் ஈடுபட்டேனா என்பதை நான் பட்டியலிட்டு பார்க்க வேண்டும். அது தனிப்பட்ட விடயமாக இருக்கலாம், பொதுவான விடயமாக இருக்கலாம், ஒரு ஃபோனிலே நான் செய்யக்கூடிய தவறான விடயமாக கூட இருக்கலாம். எனவே இவை தொடர்பாக கட்டாயம் நான் நீங்களும் ஒரு முஹாசபா செய்ய வேண்டும். நான் நேற்று ஒருவருக்கு இப்படி பேசி போட்டேன், இது என்ற நோன்பு முறிச்சிருக்குமா? நான் 2 பேரோட சண்டை பிடித்து கொண்டிருக்கின்றேன், இந்த சண்டை பிடித்து கொண்டிருக்க என்ற நோன்பு முறிச்சிடுமா? நான் நேற்று ஒரு பொய் சொல்லிட்டேன், என்ற பிஸ்னஸில் இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சிட்டேன், ஒரு பாவத்தை செஞ்சிட்டேன், இந்த பாவம் என்ற நோன்பு முறிக்குமா? நோன்பு முறிச்சிருக்குமா? என்ற நோன்பு பாழாயிருக்குமா என்ற கவலையோடு நாங்கள் இருக்கின்ற பொழுதுதான் இந்த நோன்பு நிச்சயமாக நானும் நீங்களும் எதிர்பார்த்த அந்த உரிய பலனை எங்களுக்கு தரும். ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இந்த ரமதானுடைய மாதத்தை நானும் நீங்களும் அடைந்திருக்கிறோம். இன்னும் காலம் செல்லவில்லை. அல்லாஹு தாலா இந்த மாதத்தை அடைந்தும் யார் பாவ மன்னிப்பு பெறாதவராக இந்த மாதத்தை கடந்து செல்கின்றாரோ நிச்சயமாக அவரை விட நஷ்டவாளி யாரும் இருக்க முடியாது. அப்படிப்பட்டவர் நஷ்டமடையட்டும் என்று மலக்கு துவா செய்ததற்கு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொல்லியிருக்கிறார்கள். இந்த ரமதானுடைய மாதம் கழிந்து செல்கின்ற பொழுதோ என்னிலும் உங்களிலும் மாற்றம் ஏற்படாமல், நானும் நீங்களும் செய்த பாவ கரைகள் அழியாமல்,
அந்த மாதம் கழிந்தால் நிச்சயமாக நான் நீங்களும் துர்ப்பாக்கியசாலிகளாகத்தான் இருக்க முடியும். ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரமதானுடைய இந்த நோன்பை எவ்வாறு நானும் நீங்களும் பாதுகாக்க முடியும்? இந்த நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் வெறுமனே வெளிப்படையான காரியங்கள் அல்ல. இதனையும் தாண்டி நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் தொடர்பாக இமாம்கள் முக்கியத்துவம் கொடுத்து பேசியிருக்கின்றார்கள். நாங்கள் செய்கின்ற பாவங்கள் எங்களுடைய நோன்பை முறிக்கும், சொல்கின்ற புறம், கோல், அபாண்டம், அவதூறு முதலான விடயங்கள் நோன்பை முறிக்கும் என்ற நிலைப்பாட்டிலும் மிகப்பெரிய அறிஞர்கள் இருந்திருக்கிறார்கள் என்ற அந்த விடயத்தை நானும் நீங்களும் எங்களுடைய மனக்கண் கொண்டு வர வேண்டும். பெரும்பாலான அறிஞர்கள் அவை நோன்பை முறிக்காது, ஆனால் நோன்புக்குரிய கூலிகள் இல்லாமல் செய்யும் என்ற கருத்தில் உடன்பட்டிருக்கிறார்கள், தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தாலும் இந்த விடயத்தையும் நானும் நீங்களும் மனதில் கொண்டுதான் செயற்பட வேண்டும் என்ற விடயத்தை எனக்கும் உங்களுக்கும் மீண்டும் ஒருமுறை ஞாபகப்படுத்துகின்றேன். எனவே நானும் நீங்களும் இன்னும் வரக்கூடிய காலங்களில் இருக்கின்ற அந்த நோன்புகளை இந்த உணர்வோடு, இந்த மனோநிலையோடு நோட்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா அருள் பாலிக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.